ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அடை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மெல்லிஸாக இருக்கிற அவல் 1 கப் எடுத்திருக்கேன். அவலை சுத்தம் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்து வச்சிடுறோம். கழுவுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட நம்ம மூடி ஊற வச்சு எடுத்து வச்சிடுறோம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ அவல் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணணும். கரண்டியாலேயோ இல்லை நம்ம இந்த மாதிரி கையில் கூட நல்லா பிசைஞ்சு நல்லா அதை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடுறோம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதுக்கு தேவைப்படுது. இது கூடவே துருவின தேங்காய் 1/2 கப், அரிசி மாவு 1/2 கப், சீரகம், உப்பு இதையும் எடுத்து வச்சுக்கிறோம். அவல் கூட அரிசி மாவு 1/2 கப் சேர்க்குறோம். துருவின தேங்காய் 1/2 கப், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்க்குறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் அளவு கூடவே சேர்க்குறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக பிசைய போகிறேன். நல்ல அடை மாவு பதத்துக்கு நல்ல நம்ம உருட்டி தட்டுற மாதிரி கட்டியாக இதை பிசைஞ்சு எடுத்து வச்சிடுறோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். வாழை இலையில் அடை தட்டினோன்னா ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வாழை இலையில் தான் தட்ட போகிறேன். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு மாவை உருண்டையாக எடுத்து வாழை இலையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி நம்ம விரல்லையே வட்டமாக அதை நம்ம தட்டணும். நல்ல மெலீஸாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி விரலால் நடுவில் ஒரு 4-5 ஹோல் போட்டுடுறோம். தவா அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா நம்ம வாழை இலையை அப்படியே போட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த ஹோல் இதிலெல்லாம் நம்ம நல்லா எண்ணெய் தடவி 2 பக்கமும் கிறிஸ்பாக வேகிற அளவு ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அடை. இந்த அளவு மெஷர்மெண்ட்டில் நம்ம செஞ்சோன்னா 4 அடை வரும். இதுக்கு தக்காளி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சோள மாவு அடை. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பையும் செய்கிற மாதிரி இல்லாத, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கேரட், கொடமிளகா, வெங்காயம், கொத்தமல்லி இதுக்கு தேவைப்படுது. ஒரு பவுலில் சோள மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். ஊற வச்சு நல்லா வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவு வெந்திருக்கணும். மிக்ஸி ஜாரில் கொண்டக்கடலையே சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். சீரகம் 3/4 ஸ்பூன் சேர்த்து தண்ணி விடாத நல்லா அரைச்சி எடுத்து பாதி மசிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சோள மாவு கூட நம்ம இந்த அரைச்ச விழுதை சேர்க்குறோம். 1/4 கப் துருவின கேரட், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக அரிஞ்ச கொடமிளகா சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி கூடவே சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிஞ்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு சிவப்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஓமம் உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்றேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காத முதல்ல மாவு கூட இதெல்லாம் நல்லா சேர்த்து கையால் பிசைகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்ல பெரிய அளவு உருண்டையாக எடுத்து எண்ணெய் தடவின வாழை இலையில் மெலீஸாக தட்டி இந்த மாதிரி சின்ன ஹோல் போட்டு சூடான தவாவில் நம்ம 2 சைடும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு சிம்மில் வச்சு நிதானமாக வேக விடணும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடை நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் நம்ம ஒரு அடையாக செஞ்சு எடுத்து வச்சிடுறோம்.
அடுத்தது நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ராகி அடை தான் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை உருவி 1 கப் அளவு எடுத்து அதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். தோல் நீக்காத வறுத்த வேர்க்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூட துருவின இஞ்சி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகா 2 சேர்த்து தண்ணி சேர்க்காத இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு பவுலில் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக அரிஞ்ச வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காத முதல்ல இதை நான் நல்லா கலந்துக்க போகிறேன். இந்த மாவு கூட கீரை வெங்காயம் எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை அப்புறம் சேர்த்து அடை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு நல்லா கட்டியாக எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு 15 நிமிஷம் அளவு நல்லா ஊற விடணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு மாவு உருண்டையை எடுத்து எண்ணெய் தடவின வாழை இலையில் இந்த மாதிரி நல்ல வட்டமாக அடை தட்டி நல்ல மெலீஸாக தட்டிக்கணும். இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் போட்டு நம்ம சூடான தவாவில் எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் நல்ல கிறிஸ்ப் ஆகிற அளவு வேக வச்சு எடுத்து வைக்கிறோம். கேழ்வரகு கூட முருங்கைக்கீரையும் வேர்க்கடலையும் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லா அடையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திணை மாவு அடை. இந்த அடை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் இருக்கிற அளவு சொரக்காய் எடுத்திருக்கேன். கடையிலேயே இந்த திணை மாவு கிடைக்குது. ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் திணை மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் சொரக்காய் துருவி இது கூட சேர்த்துருக்கேன். துருவின இஞ்சி 1 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/4 கப், ஒரு பெரிய ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கையால் நம்ம நல்லா அழுத்தி பிசைய போகிறோம். சுரக்காயில் இருக்கிற ஈரத்துலேயே இது ஓரளவு கட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு அடை மாவு பதத்துக்கு கட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். வாழை இலையில் எண்ணெய் தடவி நம்ம இந்த மாதிரி மெலீஸாக தட்டி சூடான தோசைக்கல்லில் 2 பக்கமும் மொறுமொறுப்பாக ஆகிற அளவு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு அடையாக சுட்டு எடுத்துடுறோம். இந்த 4 வகையான அடையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய லைஃப் ஆஃப் சுமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.